Hey guys, it's Madhu from Time Limit Exceeded. Let's crack DC together. இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா ஜென்ரேட் ஆல் பெர்மிட்டேஷன். இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல இருக்க எலமெண்ட்டை நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்டரை அரேஞ்ச் பண்ணணும். இப்போ 1 2 3 சொல்லி நம்மளுக்கு அரே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 1 2 3ன்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் 1 3 2ன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 1 3ன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 3 1 நெக்ஸ்ட் 3 1 2 நெக்ஸ்ட் 3 2 1. ஸோ இந்த அரேவை வந்து நம்ம இந்த மாதிரி 6 இதுவாக நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியுது. அதாவது இது இந்த அவுட்புட் வந்து 6 நான் எப்படி சொல்றேன்னா, இந்த அரேல இருக்கிற எலமெண்ட் மட்டும் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதோட ஃபேக்டோரியல் தான் நம்மளுக்கு பெர்மிட்டேஷன் அவுட்புட்டாக வரும். இப்போ நம்மளுக்கு வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து 6 அரே ஜென்ரேட் ஆகும். இதுதான் வந்து ஜென்ரேட் ஆல் பெர்மிட்டேஷன். சப்போஸ் நம்மளோட அரே சைஸ் வந்து 4 இருந்துச்சுன்னா, அதாவது 1 2 3 4 அரே சைஸ் வந்து 4 இருந்துச்சுன்னா, ஸோ என் ஃபேக்டோரியல் தான் வந்து நம்மளுக்கு வந்து இதுவாகும்னு சொன்னேன், ஜென்ரேட் ஆகும் சொன்ன அவுட்புட்டு. ஸோ 4 ஃபேக்டோரியல் வந்து 24. ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து மொத்தம் 24 அரே இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேல நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஜென்ரேட் ஆல் த பெர்மிட்டேஷன். இது வந்து ஒரு லீட் கோட் ப்ராப்ளம். இதை வந்து நம்ம 2 டைப்ஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைப் வந்து எப்பவுமே இது வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணி மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ ரிகர்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஒன்றுத்துல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்னொன்றுத்துல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது எப்படின்னு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எப்படி ரிகர்ஷன் மூலயமா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரிகர்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன் 1 2 3. இப்போ இதோட ஆல் பாசிபிள் பெர்மிட்டேஷன்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி அரேன்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிறேன். இது பேசிக்கலி ஒரு அரே தான். இது எதுக்குன்னா நம்ம எந்தெந்த எலிமெண்ட்டில் ஆக்சஸ் பண்ணியிருக்கிறோம் பண்ணலைன்னு சொல்லி தெரியறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிகர்ஷன் ஆரம்பிக்க சொல்ல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 1ன்னு சொல்லியும் நம்ம போடலாம், 2ன்னு சொல்லியும் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 3ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ரிகர்ஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸோ இந்த பக்கம் வர சொல்ல நம்ம வந்து 1 வந்து இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஃப்ரீக்வன்சி அரேல வந்து 1 எலிமெண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் இப்படி வருது. வர சொல்லி இங்கே 2 போடலாம், இங்கே 3 போடலாம், 2 வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா இங்கே வந்து 1 ஆகும், 1 ஆல்ரெடி இருக்கும். ஸோ 2 எலிமெண்ட் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி இதில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ 1 2 ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து திரும்ப பெரிய சொல்ல 1 2 3ன்னு சொல்லி ஆகும். ஸோ 1 2 3 இந்த இதில் 3மே நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ எப்போ நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து சைஸ் ஆஃப் த நம்ம அரே, அதாவது இது வந்து 3. ஸோ இந்த 3யும் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்போ இது ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்து 1 2 3ன்னு சொல்லி நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேக் ட்ராக் பண்ணும். பேக் ட்ராக் பண்ண சொல்ல இந்த 3 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த 3 எலிமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து. ஸோ இங்கே வரும். அகெயின் இதுக்கு என்ன பாசிபிள் பார்த்துருக்கான்னு பார்க்கணும். இல்லை. ஸோ அகெயின் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே ரிட்டர்ன் ஆக சொல்ல இப்போ 2 வந்து ரிமூவ் பண்ணிடணும் அரேலேருந்து. இப்போ 2 இங்கே இல்லை. நெக்ஸ்ட் இங்கே வர சொல்ல 3. இப்போ 3க்கு வரும். இப்போ வந்து 1 ஆல்ரெடி இருக்கு. ஸோ இங்கே 3 ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்மளோட இதில் 1 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இது என்ன எப்படி பிரிக்கலாம்னா, என்ன ஆட் பண்ணலாம்னா 2 ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் 1 இருக்கு, 3 இருக்கு, இப்போ 2 ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அரேல நம்ம 3மே யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட சைஸ் வந்து n ஈக்குவல் டு 3 நம்மளோட அரே சைஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போ ரிட்டர்ன் பண்ணா இங்க 1 3 2ன்னு சொல்லி மாறும். 1 3 2. அகெயின் இது வந்து இங்க 2 எலிமெண்ட்டை எடுத்துட்டு பேக் ட்ராக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் எதுவுமே இல்லை நம்ம பண்றதுக்கு. ஒரு எலிமெண்ட் 2 மட்டும் தான் இருந்துச்சு, 2க்கு பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு பண்ண வேற எலிமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ அகெயின் பேக் ட்ராக் ஆகும். நெக்ஸ்ட் இந்த 3யை ரிமூவ் பண்ணணும். அகெயின் பேக் ட்ராக் ஆக சொல்ல இந்த 1 சொல்லி ரிமூவ் ஆயிடும். ஸோ எம்டி லிஸ்ட் திரும்ப இங்கே போகும், எம்டி டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ நெக்ஸ்ட் 2 ஸ்டார்ட் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல 2 ஆட் பண்றோம். இங்க ஃப்ரீக்வன்சிலேருந்து
2 இடத்துல மட்டும் டிக் பண்றா. ஸோ இங்க வந்து நெக்ஸ்ட் அகைன் 1 ஆட் பண்ணலாம் அண்ட் 3 ஆட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து நம்ம 2 1 ஆட் பண்ணோம். அப்போ வந்து 1 2 முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் திரும்ப இது வந்து 3 ஆட் பண்ணலாம் இதுல. ஸோ 3 ஆட் பண்ணோம்னா அகைன் 2 1 அண்ட் 3. ஸோ இங்க வந்து நம்ம 3மே ஆட் பண்ணியாச்சு. ஸோ அகைன் இது n ஈக்குவல் டு 3 சைஸ் ஆஃப் அரே ரீச் ஆகுதுனால இது வந்து நம்ம லிஸ்ட் ஆன்சர்ல எழுதிட்டு 2 1 3 ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ண சொல்ல இந்த எலிமெண்ட் வந்து பாப் பண்ணிடணும். இதுலயே வந்து அன்மார்க் பண்ணிடணும். ஃபால்ஸ்ன்னு இங்க இருக்கும். இங்க வந்து நம்ம 2ன்னு வச்சிருக்கிறோம். இது வந்து இங்க ஃபால்ஸ்ன்னு மாத்திட்டு இது அகைன் இதை பாப் அப் பண்ணிட்டு வெளியில வரும். அகைன் இது வந்து இப்போ அகைன் நீங்க எதனா வர முடியுமான்னு பார்க்கணும். இல்ல ஸோ அகைன் பேக் ட்ராக் ஆகும். இப்போ வந்து வர சொல்ல 1 பாப் அப் பண்ணிடணும். பாப் அப் பண்ணிட்டு இப்போ அகைன் ரிட்டர்ன் ஆக சொல்ல இப்போ இங்க 2 இருக்கு. இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல 2 இருக்கு. இப்போ 3 ஆட் பண்றோம் அண்ட் அகைன் 2 3. ஸோ இது வந்து திரும்ப பிரிச்சோம்னா 1 ஆட் பண்ணலாம். இங்க நம்ம வந்து 1 தான் இன்னும் ஆட் பண்ணல. ஸோ 1 இது ஆட் பண்ணோம்னா நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து இப்போ 2 3 1 சொல்லியிருக்கும். ஃப்ரீக்வன்சில எல்லாமே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் n வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட இதில் ஆட் பண்ணிக்கலாம் 2 3 1. ஸோ அகைன் பேக் ட்ராக் பண்ண சொல்ல இந்த 1 ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் அகைன் இங்கே நம்ம ட்ரூன்னு போட்டிருக்க இடத்துல இங்கே ஃபால்ஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணிடணும். பேக் ட்ராக் பண்ணுவோம். வேற எதனா இருக்கா? இல்லை. ஸோ அகைன் பேக் ட்ராக் 3 ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அகைன் இங்கே வர சொல்ல 2 ரிமூவ் ஆகிடும். பேக் ட்ராக் ஆகிடும். வேற எந்த எலிமெண்ட் இல்லை. ஸோ அகைன் மேலே வரும். இங்கே 2 ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது நம்ம 3க்கு பார்க்கணும். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல 3 ஆட் பண்ணும். ஃப்ரீக்வன்சி அரேல 3 எலிமெண்ட் மட்டும் நம்ம எடுத்துருக்கிறோம். நெக்ஸ்ட் இது வந்து 1 ஆட் பண்ணலாம் அண்ட் 2 ஆட் பண்ணலாம். ஸோ 1 ஆட் பண்ணோம்னா 3 1 லெஃப்ட் ரிகர்ஷன் வருதுனால நான் இப்போ 1 எடுத்துருக்கேன். ஸோ 1 ஆட் பண்ணோம்னா 3 1 ஆகும். ஃப்ரீக்வன்சியில் வந்து 1யும் 3யும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ட்ரூன்னு நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அகெயின் இது வந்து இன்னும் 2 எலிமெண்ட் மட்டும் தான் இல்லை. ஸோ 2 ஆட் பண்ணிட்டோம்னா 3 1 2 அண்ட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ யூஸ் பண்ணனால இங்கே இது வந்து சைஸ் வந்து n ஈக்குவல் டு 3. ஸோ அகெயின் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இப்போ ரிட்டர்ன் பண்ணோன்னா 3 1 2ன்னு சொல்லி ஆகுது. ஸோ அகெயின் பேக் ட்ராக் பண்ண சொல்ல லாஸ்ட்டாக போட்ட எலிமெண்ட் எல்லாத்தையும் பாப் பண்ணிட்டு தான். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி அரேல 2ன்னு இருந்துச்சுல ஃபால்ஸ் நம்ம பேக் ட்ராக் பண்ண சொல்ல அதை நோட் பண்ணிட்டு அகெயின் பேக் ட்ராக் பண்ணுவோம். ஸோ இதுல இருந்து எதுவும் வரல. அகெயின் பேக் ட்ராக் 1 பாப் அப் பண்ணிடணும். அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே வரும். இங்கே சொல்ல லைட் ரிகர்ஷன்ல வந்து 3 2 ஆட் பண்ணிடணும். ஸோ அகெயின் இங்கே வந்து 1 மட்டும் தான் ஆட் பண்ணல. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல 3 2 1 சொல்லி வரும். ஃப்ரீக்வன்சி அரேல எல்லா எலிமெண்ட்டும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் பேக் ட்ராக் வேற எலிமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ பேக் ட்ராக் 2 பாப் அப் இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 2 1 n ஈக்குவல் டு 3. இந்த இடத்துல n ஈக்குவல் டு 3 ரீச் ஆனதுனால ஸோ சைஸ் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளோட அரே சைஸ் ரீச் ஆனதுனால ஸோ ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ 3 2 1 சொல்லி ரிட்டர்ன் ஆகி அகெயின் பேக் ட்ராக் 3 வந்து பாப்அப். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அதாவது சைஸ் ஆஃப் 3 பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான். ஒன்று வந்து 1ல ஸ்டார்ட் ஆகணும், ஒன்று இல்லைன்னா 2ல ஸ்டார்ட் ஆகணும், 3ல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த 3 பாசிபிலிட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இது எது வரைக்கும் லூப் பண்ணுறோம்னா இப்போ இது வந்து 1 2 3ன்னு சொல்லி நான் 3 டைம் வந்து ரிகர்ஷன் எலிமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ அது வந்து என்னன்னா சைஸ் ஆஃப் தி அரே n டைம்ஸ் வரைக்கும் தான் ரன் ஆகுது. அண்ட் அகெயின் நம்மள வந்து உள்ள ரிகர்ஷன் போகிறது வந்து n ஃபேக்டோரியல் டைம்ஸ் நம்மளுக்கு அவுட்புட் வருது. ஸோ n ஃபேக்டோரியல் இன்டூ n இதுதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. இந்த n வந்து எதுக்குன்னா லூப் பண்ணி போகிறது. எது வரைக்கும்னா நம்ம 0 எலிமெண்ட்ல ஆரம்பிச்சு n-1 வரைக்கும் நம்ம லூப் பண்ணிக்கிட்டே போகும். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து O of n ஃபார் ஸ்டோரிங் த ஆன்சர் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம்ல அது. அதே மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி அரேன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து ப்ளஸ் O of n. ஸோ நெக்ஸ்ட் அப்ரோச் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பேசிக்காக எப்படி நடக்குதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சரையும் நம்ம ஃப்ரீக்வன்சி அரே அதாவது நான் இங்கே மேப்னு வச்சுக்கிறேன் அதை வந்து பாஸ் பண்ணிவிடுவோம். பாஸ் பண்ணிவிட்டு அகெயின் லூப் பண்ணிக்கிட்டே போவோம்.
இந்த ஃப்ரீக்வன்சில வந்து அந்த எலமெண்ட் இல்ல, ஃபால்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல அப்படின்னா மட்டும் தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அந்த எலமெண்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ இங்க சப்போஸ் இங்க பார்த்தோம்னா, நம்ம இங்க வந்து 1 ஆட் பண்ணல, 2 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க பிரிச்சுட்டு இங்க 1க்கும் இங்க 2க்கும் நம்ம போணும். அதுதான் ஃப்ரீக்வன்சில இல்லன்னா, அதாவது நீங்க செக் பண்ணணும். இஃப் நாட் இன் அந்த நம்பர் எலமெண்ட் வந்து இல்ல அப்படின்னா, நீங்க வந்து உள்ள போவீங்க. உள்ள போயிட்டு திரும்ப ரிகர்ஷன் வந்து கால் பண்ணி அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஆட் பண்ணி திரும்ப அகைன் அதுலேருந்து ரிகர்ஷன் கால் பண்ணா கால் பண்ணிட்டு அண்ட் அகைன் பேக் ட்ராக் பண்ண சொல்ல அந்த எலமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து அது மேப்லேருந்து அது ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இதை ஜென்ரேட் ஆல் த பெர்மிட்டேஷனுக்கு சூடோ கோட் மாதிரி நான் வந்து ஒரிஜினல் கோட் வந்து காட்டுறேன், ஜாவா கோட். ஸோ நான் ஜாவா கோட் எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் பண்ணேன் இல்லையா, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் இங்கே ஆன்சர் சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி அரே கிரியேட் பண்ணிக்கிறோம். அது எதுக்குன்னா ஒரு ஒரு எலிமெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ரீக்வன்சி சொல்லி ஒரு பூலியன் அரே கிரியேட் பண்ணிக்க. பேசிக்காக ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபால்ஸாக இருக்கும். நம்ம எலிமெண்ட் பார்த்தோம்னா நம்ம ட்ரூன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடுவோம் இங்கே. நெக்ஸ்ட்டு பேக் ட்ராக் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்போ பேக் ட்ராக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். சாரி, இப்போ வந்து பேக் ட்ராக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ இங்கே வரும். இங்கே வர சொல்ல நம்ம என்ன பாஸ் பண்ணுறோன்னா இந்த ஒரிஜினல் அரேவை பாஸ் பண்ணுறோம் அண்ட் அகெயின் இந்த ஃப்ரீக்வன்சி பூலியன் அரேவை பாஸ் பண்ணுறோம் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் லாஸ்ட்டாக ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து 2 லிஸ்ட் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தோன்னா இங்கே லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம நிறைய லிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து மெயின் ஆன்சர். இது வந்து அந்த சொல்யூஷன் இப்போ வந்து 1 2 3 நம்ம எடுத்தோம்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 2 3 வந்துச்சு, நெக்ஸ்ட்டு 1 3 2ன்னு வந்துச்சு. இது எல்லாமே தனித்தனியாக ஒரு ஆன்சராக கிடைக்குது இல்லை, அது வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கும். லாஸ்ட்டாக அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த ஆன்சரில் ஆட் பண்ணுவோம். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா சைஸ் வந்து இந்த அரேயோட சைஸை வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து n = 3 நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரில் 3 எலமெண்ட்டை போட்டுட்டோம்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணி அந்த ஆன்சரை வந்து ரிசல்ட்டில் ஆட் பண்ணிடணும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கிறேன். டேட்டா ஸ்ட்ரக்சரோட சைஸ் வந்து நம் சைஸோட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் அரேவை டேட்டா ஸ்ட்ரக்சர் அதாவது 1 3 1 3 2ன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆன்சரில் ஆட் பண்ணிவிடுவோம். அதுதான் இங்கே பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணேன். அதுதான் நம்மளுக்கு ரிகர்ஷனான பிரேக்கிங் பாயிண்ட், அதாவது பேஸ் கண்டிஷன். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா இப்போது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ரீக்வன்சி அரே நம்ம இங்கே வச்சுருக்கோன்னா 1 2 3. ஸோ இது டோட்டலாக 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அரேல இருக்க எலமெண்ட் வந்து மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை டைம் வந்து நம்ம ஃபார் லூப் போடுவோம். ஸோ இங்கே வந்து 3 எலமெண்ட்ஸ்னால 1 2 3ல ஸ்டார்ட் ஆகுறதுனால ஸோ நான் வந்து 0லேருந்து 3 வரைக்கும் போகணும்னு சொல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லிக்கிறேன்னா இந்த ஃப்ரீக்வன்சி நாட் ஃப்ரீக்வன்சி வந்து அந்த இதில் இல்லைன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி எலமெண்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ எந்த எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணலையோ இப்போ வந்து நான் இங்கே 3 யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 1 and 2 மட்டும் தான் யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து நம்ம ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூ. ஸோ உள்ளே வந்து அதை நம்ம ட்ரூவாக மாற்றிட்டு அந்த அந்த எலமெண்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக் ட்ராக் கால் பண்ணுவோம். அதே தான் இப்போது 1 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து 1 வந்து ஆட் ஆகும். இந்த இடத்துல வந்து 1 மட்டும் டிக் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் இங்கே கால் ஆக சொல்ல 2 3. ஸோ அகைன் இது வந்து கால் பண்ணுவோம். ஸோ பேக் ட்ராக் உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் பேக் ட்ராக் பண்ணிட்டே வரும். பேக் ட்ராக் பண்ண சொல்ல நான் என்ன சொல்லிக்கிறேன்னா அந்த எலமெண்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ வந்து இங்கே வந்து 1 இருக்குது 2 இருக்குது. ஸோ அகைன் பேக் ட்ராக் பண்ண சொல்ல என்ன சொல்லிக்கிறேன்னா 2 வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து 2 டிக் பண்ணது வந்து ஃபால்ஸ் கொடுத்துருவோம். அதே தான் இங்கே பண்ணியிருக்கிறேன். ஸோ ரிமூவ் ஆஃப் சைஸ் ஆஃப் லாஸ்ட்டாக என்ன எலமெண்ட் ஆட் பண்ணிக்கிறனோ அது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதே ஃப்ரீக்வன்சி அறையில் ட்ரூன்னு மார்க் பண்ணிக்கிற இடத்துல அகைன் நான் ஃபால்ஸ்ன்னு மார்க் பண்ணிட்டுறேன். இதுதான் வந்து திரும்ப ரிட்டர்ன் பேக் ட்ராக் பண்ணி நம்மளுக்கு ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த கோட். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். பெர்முடேஷன் கோட் சப்மிட். ஓகே, சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ப்ராப்ளம் சால்விங்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.